வெல்கம் டு விஷன் அகாடமி. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா விட்டமின்ஸ் அண்ட் அதனுடைய அனதர் நேம்ஸ். அதாவது விட்டமினுடைய நேம்ஸை ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் டிஃபிஷியன்சி டிஸார்டர், விட்டமின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விட்டமின்ஸை பேஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் எல்லா எக்ஸாம்லையுமே கேட்குறாங்க. ஸோ அதனால் விட்டமின்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ விட்டமின்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் விட்டமின்ஸ் இருக்குது. ஒன்று வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ், நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ், கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ விட்டமின்ஸில் என்னென்ன விட்டமின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ ADEA, ஓகேங்களா? ADEA இந்த ஃபோருமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபேட் சால்யூபிள் விட்டமின் அப்படின்னு சொல்லுவோம். விட்டமின் B அண்ட் C நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாட்டர் சால்யூபிள் விட்டமின் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ W வாட்டர், ஓகேவா? ஸோ வாட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம WBC அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ WBCனா வெள்ளை இருக்கிறது இல்லையா? ஸோ அதனால வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் WBC, Wனா வாட்டர் சால்யூபிள், BC அப்படின்னா விட்டமின் B அண்ட் C வாட்டர் சால்யூபிள். அப்போ மீதி இருக்கிற 4 விட்டமின் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபேட் சால்யூபிளா இருக்கும், கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்களாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ விட்டமின் ஏவை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ADEK பார்த்துருவோம், அதுக்கப்புறம் BCயை பார்க்கலாம். விட்டமின் ஏ உடைய இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க. சயின்டிஃபிக் நேம்னு கேட்கலாம், இல்லை பயாலஜிக்கல் நேம்னு கேட்கலாம், இல்லை அனதர் நேம்னு கேட்கலாம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? விட்டமின் ஏ ரெட்டினால். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா A ஃபார் அஜித் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அஜித் நடித்த படம் ரெட் அப்படின்றத ஞாபகம் வச்சுப்போம். ஸோ அப்போ ஏனா ரெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Dனா டயல் பண்ணுறது. ஸோ டயல் பண்ணுங்க. D ஃபார் கால்சிஃபெரால்னு சொல்லுவோம். ஸோ D ஃபார் டயல், ஓகேவா? ஸோ டயல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், ஓகேவா? அப்போ டயலு கால் அந்த பேசிஸில் கால்சிஃபெரால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விட்டமின் இயை பொறுத்த வரைக்கும் டோகோஃபெரால் அப்படின்றது. இ அப்படின்னாவே இந்த டோக்கன் கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல, ஏதாச்சும் ஃப்ரீயாக காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, ஃப்ரீ டோக்கன். அப்போ அந்த இடத்துல போட்ட இ மாதிரி முக்கியம். அப்போ ஈனாவே நமக்கு டோக்கன் அப்படின்னு நாம சொல்றோம், டோகோஃபெரால் அப்படின்றது. அடுத்து விட்டமின் கே. ஸோ விட்டமின் கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குயினோன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வேதிப்பொருள் குயினோன் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது, அதனால குயினோன் அப்படின்னு சொல்லுவோம். கே ஃபார் குயினோன், அது பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னாக்கா 4 விட்டமின்ஸு. அந்த 4 விட்டமின்ஸுடைய அனதர் நேம்ஸு. அடுத்து விட்டமின் B1 பார்க்கலாம். ஸோ விட்டமின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் BCன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ விட்டமினில் B1, B2, B3, B6, B12, ஓகேவா? இந்த டைப்லாம் விட்டமின் Bலே இவ்வளோ விட்டமின் இருக்கு. இதில் ஒன்றுனா பார்ப்போம். ஸோ B1 அப்படின்றதுடைய நேம் என்னன்னு பாருங்க. ஸோ விட்டமின் B1 தயமின் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, Bனா நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும்பா. அதில் 1, 2, 3, 4 இதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும். அப்போ நம்ம எப்படி யோசிக்கலாம்? தயமின்னா தையின்னு வச்சுக்கோங்க. தை 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. தை 1 தானே நம்ம தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடுவோம். அப்போ தை 1, ஓகேவா? B1ன்ற பேசிஸில். அடுத்து விட்டமின் B12. ஸோ B12 பொறுத்த வரைக்கும் ரிபோஃப்ளேவின், ஓகேவா? இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ரிபோஃப்ளேவின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளே பண்ணி வின் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ 2 டீம் இருக்கலாம், இல்லைனா 2 பிளேயர்ஸ் இருக்கலாம், ஓகேவா? ப்ளே பண்ணி வின் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஸோ 2 பேர் இருப்பாங்க. அதனால ப்ளே வின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து B3. ஸோ B3யை பொறுத்த வரைக்கும் நியாசின், அதாவது 3னா 3, ஓகேவா? 3னா என்னது? நிலா தானே. அப்போ இது நீங்கள் படிக்கும்போது நியாசின் அப்படின்னு படிக்கக்கூடாது, நிலாசின் அப்படின்னு படிக்கணும், ஓகேவா? ஸோ அடுத்து விட்டமின் B6, 6. சூர்யா 6ன்ற படம் நடிச்சிருப்பாரு. அதில் எப்படி இருப்பாரு? ஃபயர் மாதிரி இருப்பாரு சூர்யா, ஓகேவா? அப்போ பைரிடாக்சின் இருக்கு, நம்ம ஃபயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ அடுத்து B12. ஸோ B12 பொறுத்த வரைக்கும் சைனோகோபாலமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ B12னா 12th படிக்கிற பசங்க. ஸோ 12th படிக்கிற பசங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஷைனாக இருப்பாங்க. இப்போ படிக்கிற பசங்க அப்படி தான் இருக்காங்க, ரொம்பவே ஷைனாக இருக்காங்க, ஓகேவா? அப்போது B12 அப்படின்னா சைனோகோபாலமைன் அப்படின்னா ஷைனாக இருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருப்பான் வீட்டில் சொல்லுவாங்க, அம்மா அப்பா சொல்லுவாங்க, 12th பாஸ் பண்ணிட்டுனா உங்களுக்கு ஒரு செயின் வாங்கி போட்டுருப்பான். அப்போ சைனோகோபாலமைன் அப்படின்னா B12 அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அடுத்து விட்டமின் சி. ஸோ விட்டமின் சியை பொறுத்த வரைக்கும் அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அதில் விட்டமின் சி எதில் இருக்குது? நம்ம இந்த புளிப்பாக இருக்குல்ல, நெல்லிக்காய், ஆரஞ்சு, எலுமிச்சை, இந்த எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா விட்டமின் சி இருக்குது.
ஸோ அதில் வந்து என்ன ஆசிட் இருக்குது அப்படின்னா அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது. சி ஃபார் கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அஸ்கார்பிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து விட்டமின் ஏ, டி, இ, கே அண்ட் பிசியோடைய அனதர் நேம்ஸ் வித் ஷார்ட்கட். அடுத்து வந்து இந்த டிஃபிஷியன்சி டிசார்டர் பற்றி பார்க்கலாமா? கீழே இருந்தே போவோமே. விட்டமின் சி, சியை பொறுத்த வரைக்கும் ஸ்கர்வி. ஓகே, ஸ்கர்வி அப்படின்றது பாருங்க, சி ஸ்கர்வி, சி ஸ்கர்வி. இந்த பல்லுல ஈறுகள்லாம் ரத்தம் வடியும் இல்லையா, அந்த மாதிரியான டிசீஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கர்வி அப்படின்னு சொல்லுவோம். B12 பொறுத்த வரைக்கும் சைனோகோபாலமைன். 12th படிக்கிற பசங்க சைனா தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா படி 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 படின்னு சொல்லியே உயிரை போக்கும் ரத்த சோகையை வர வச்சிருவாங்க. அவங்களுக்கு ரத்த சோகையே வந்துருமா அப்படின்ற மாதிரி தான். சரியா? அடுத்து வந்து B6 பைரிடாக்சின். B6 என்ன சொன்னேன், 6 என்னது, சூரியன் நடிச்ச படம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ மாடி வீடு, ஆக்சுவலி அந்த 6 படத்தை நடிச்சிருக்காங்க. சூரியன் என்ன பண்ணுறாரு, மாடிட்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ தோல் சம்மந்தப்பட்ட நோய் பயந்து. ஓகேவா? மாடி வீடு கட்டிட்டாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டெர்மாடிட்ஸ் எந்த விட்டமின் குறைபாட்டு நோய்னா உங்களுக்கு மாடி வீடு அப்படின்னாவே சூர்யா ஞாபகம் வருது. சூர்யாவே B6 ஞாபகம் வருதா, B6 அப்படின்னு போட்டு வந்துனே இருக்காரு. அடுத்து வந்து B3 நியாசின். ஸோ பெலாகான்றத பெல்லாகான்னு வச்சுங்க. பெல் எப்போ பெல் அடிப்பாங்க, நம்ம ஸ்கூலில் சின்ன வயசில் இந்த எல்கேஜி யூகேஜிலாம் படிக்கும்பொழுது 3 மணிக்கு பெல் அடிச்சு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போப்பா நான் சொல்கிறாங்க. அப்போ B3 3னா பெலாகா அப்படின்றது. இது பிரச்சனை இல்லைப்பா. ரிபோஃப்ளேவின் அப்படின்றது ரிபோஃப்ளேவினோசிஸ். ஓகேவா? ஏ ரிபோஃப்ளேவினோசிஸ் அப்படின்னு பேர். அது பிரச்சனை இல்லை. கீயோசிஸ் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த நோய் கண்களில் எரிச்சல், வறட்சியான தோல், உதடுகளில் வீக்கம், வாயு ஓரங்கள், இந்த எச்சில் புழுலாம் சொல்லுவாங்க. இந்த வாயு ஓரங்களில் தடித்து வெடிச்சு போயிருக்கும் அந்த மாதிரி. சரியா? அடுத்து B1. ஸோ B1 பொறுத்த வரைக்கும் தயமின். ஸோ தயமின் அப்படின்னா பெரிபெரி. B ஃபார் பெரிபெரிப்பா. Bனாவே என்னது, பெரிபெரி தான். B ஃபார் பெரிபெரி. சரியா? அடுத்து கேனா வந்து எப்படி இது பாருங்க, கே பாருங்க எப்படி இருக்கு. ஸோ கேவை வந்து வரைஞ்ச பாருங்க இப்படி இருக்கு. அப்போ இப்படி ஈட்டி மாதிரி இருக்கா, ஆரோ மாதிரி இருக்கா, இதை வச்சு குத்துனா பிளட் வரும். அப்போ ரத்தம் முறைகள் நடைபெறாது. பிளட் வந்து ஒரு சின்ன கீரல் ஏற்படுச்சுன்னா பிளட் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்காது. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும், கிளாட் ஆகிடும், உறைஞ்சி ஸ்டாப் ஆகிடும். ஆனால் இந்த விட்டமின் கே குறைபாட்டினால என்ன ஆகும், பிளட் வந்து கண்டினியூஸாக ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? விட்டமின் இ வந்து எலிகளின் மலட்டுத்தன்மை, ஸ்டெரிலிட்டி இன் ரேட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ காமனாக எலிகளில் கொடுத்துருக்காங்க, பட் பாலூட்டிகளில் அப்படின்னு வரணும், மேமல்ஸில். ஓகேவா? ஸோ மேமல்ஸில் ஸ்டெரிலிட்டி அப்படின்றது அண்ட் ரீப்ரொடக்டிவ் அண்ட் அப்நார்மாலிட்டிஸ், இனப்பெருக்க கோளாறுகள் அப்படின்றது நடக்குது. அடுத்து வந்து விட்டமின் சி, விட்டமின் டியை பொறுத்தவரைக்கும் ரிக்கட்ஸ்னா குழந்தைகளில் காணப்படுகிறது. ஒன்றும் இல்லை, போல் லெக்ஸ்னு சொல்லுவாங்க, வளைந்த கால்கள். கால் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வளைஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரியான நோய் தான் ரிக்கட்ஸ்னு சொல்லுவாங்க. விட்டமின் டி ஃபார் ரிக்கட்ஸ், டி ஃபார் பால்சிபரோல் அப்படின்றது தெரியும். நமக்கு விட்டமின் ஏ குறைபாட்டால் மாலைக்குள் நோய் ஏற்படும் அப்படின்றது தெரியும். ஓகேவா? அது இல்லாமல் சிரோப்தால்மியா ஒரு வகையான தோல் வியாதி. ஸோ அதுதான் சிரோப்தால்மியான்னு கொடுத்துருக்காங்க. அந்த நிக்டலோபியானா மாலைக்குள் நோய்ன்றது இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம நிக்டலோபியா அப்படின்னு சொல்லுவோம். உலர்ந்த கார்னியா மற்றும் இரவில் பார்க்க முடியாத நிலை. ஆமாம், கார்னியா நம்ம கண்ணில் வந்து கூம்பு செல்லு, குச்சி செல்லு, கார்னியான்ற லேயர்லாம் இருக்குது. அது எல்லாமே என்ன ஆகிடும், அந்த கார்னியான்ற லேயர் வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வெளிச்சம் குறைஞ்சாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.